திரைப்பட உலகில் புதுக்கோட்டை உலகநாதன் பிள்ளை சின்னச்சாமி என்ற இயற்பெயரை கொண்ட பி.யு. சின்னப்பா அவர்கள் புதுக்கோட்டை நகரின் மையப்பகுதியான திருக்கோகரணம் என்ற ஊரில் 1916ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி பிறந்தார். பி.யு. சின்னப்பாவின் பெற்றோர் உலகநாதன் பிள்ளை மற்றும் மீனாட்சி அம்மாள். உலகநாதன் பிள்ளை ஒரு நாடக கலைஞர் என்பதால் பி.யு. சின்னப்பாவும் தனது 5வது வயதிலேயே நாடகங்கள் நடிக்க தொடங்கினார். பி.யு. சின்னப்பா பாடகர் மட்டுமில்லாமல் குத்துச்சண்டை, மல்யுத்தம் மற்றும் சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்தவர். பி.யு. சின்னப்பா அவர்கள் நாடக உலகில் இருந்து திரைப்படத்துறைக்கு வந்தவர். தன்னுடைய கவர்ச்சிகரமான உடல்வாகு மற்றும் தனித்துவமான கணி என்ற குரலால் ரசிகர்களை கவர்ந்தவர். பி.யு. சின்னப்பா அவர்கள் 1936ஆம் ஆண்டு வெளியான சந்திரகாந்தா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர். 1940ஆம் ஆண்டு பி.யு. சின்னப்பா நடித்து வெளியான உத்தம உத்திரன் திரைப்படம் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இதுவே தமிழில் இரட்டை வேடத்தில் நடித்த முதல் திரைப்படமாகும். பி.யு. சின்னப்பா ஆரியமாலா திரைப்படத்தில் 10 வெவ்வேறு வேடங்களில் நடித்து சாதனை படைத்தார். கண்ணகி படத்தில் இவரது வீர வசனங்கள் மற்றும் நடிப்பு பட்டி தொட்டியெங்கும் பிரபலமானது. மனோன்மணி, ஜெகதல பிரதாபன், குபேர குசலா, கிருஷ்ணபக்தி, விகட யோகி போன்றவை இவரது குறிப்பிடத்தக்க வெற்றி படங்களாகும். சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதற்கு இணையாக அன்றைய காலகட்டத்தில் புகழின் உச்சியில் இருந்தவர் நடிகர் மன்னர் என்று அழைக்கப்பட்ட பி.யு. சின்னப்பாவாகும். பி.யு. சின்னப்பா பாடல்களை மிக வேகமாக பாடுவதிலும் வல்லவர். திரையில் பாரதியாரின் பாடலை முதலில் பாடி நடித்த பெருமையும் பி.யு. சின்னப்பாவுக்கே உண்டு. பி.யு. சின்னப்பா அவர்கள் தனது உச்சகட்ட புகழின் போது ஈட்டிய செல்வங்கள் அனைவரையும் மலைக்க வைப்பவை. பி.யு. சின்னப்பா தனது சொந்த ஊரான புதுக்கோட்டையில் சுமார் 124 வீடுகளையும் 1000 ஏக்கர் நிலங்களையும் வாங்கி குவித்தார். பி.யு. சின்னப்பா வீடு வாங்குவதை பார்த்து வியந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் இனிமேல் பி.யு. சின்னப்பா வீடோ நிலமோ வாங்கக்கூடாது என்ற தடையும் விதித்தது. 1944இல் பிருத்திவிராஜ் படத்தில் நடித்த போது தன்னுடன் நடித்த ஏ. சகுந்தலா மீது சின்னப்பாவுக்கு காதல் ஏற்பட்டது. சகுந்தலாவின் தாயார் இந்த திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தார். படப்பிடிப்பு பாதிக்கக்கூடாது என்பதற்காக புகழ்பெற்ற இயக்குனர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தலையிட்டு சின்னப்பாவை அழைத்து உடனே திருமணம் செய்து கொள் என்று அறிவுறுத்தினார். அதன் பின்னரே சேலத்தில் ரகசிய திருமணம் செய்து கொண்டனர். சின்னப்பா அவர்கள் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் பின்னாளில் முதலமைச்சராக உயர்ந்த எம்.ஜி.ஆர். அவருடன் நாடகங்களில் பெண் வேடமிட்டு நடித்துள்ளார். சின்னப்பா மீது எம்.ஜி.ஆர். மிகுந்த மரியாதை வைத்திருந்தவர். சின்னப்பா எம்.ஜி.ஆரின் நட்பிற்கு உதாரணமாக பி.யு. சின்னப்பாவின் ரத்னகுமார் படத்தில் எம்.ஜி.ஆர். ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருப்பார். இன்றைய ரஜினி, கமல், விஜய், அஜித் ரசிகர்களின் மோதலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது தியாகராஜ பாகவதர் மற்றும் சின்னப்பா ரசிகர்கள் தான். தியாகராஜ பாகவதர் தனது வெண்கல குரலால் ரசிகர்களை கட்டி இழுத்தவர். பி.யு. சின்னப்பா தனது அசாத்தியமான சண்டை காட்சிகள் மற்றும் வேகமான பாடல்களால் ரசிகர்களை கவர்ந்தவர். தியாகராஜ பாகவதற்கு பாடுவதை தவிர வேறொன்றும் தெரியாது. ஆனால் பி.யு. சின்னப்பாவுக்கு வில்வித்தை முதல் அனைத்தும் தெரியும் என்று ரசிகர்கள் வீதிகளில் விவாதம் செய்த நாட்களும் உண்டு. பி.யு. சின்னப்பா அவர்கள் தனது 35வது வயதிலேயே புகழின் உச்சியில் இருந்தபோதே காலமானார். அன்று மாலை பி.யு. சின்னப்பா தனது நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவருக்கு வாந்தி ஏற்பட்டது. பி.யு. சின்னப்பாவுக்கு தொடர்ச்சியான ரத்த வாந்தி வந்து கொண்டே இருந்தது. மருத்துவர்களின் கூற்றுப்படி பி.யு. சின்னப்பாவுக்கு தீவிரமான உள் உறுப்பு பாதிப்பு அல்லது கல்லீரல் தொடர்பான பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அன்றிரவே பி.யு. சின்னப்பா சிகிச்சை பலனின்றி காலமானார். பி.யு. சின்னப்பா தன்னுடைய கடைசி படமான சுதர்சன் படத்தில் நடிக்கும் போது உடல் எடை அதிகமாக காணப்பட்டார். இதற்காகவே பி.யு. சின்னப்பா கடுமையான உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டார். இதுவும் அவரது உடல்நிலையை பாதித்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. திரையுலக வட்டாரங்களில் நிலவும் மற்றொரு தகவலின்படி அவருக்கு இருந்த மதுப்பழக்கம் அவரது கல்லீரலை பாதித்திருக்கலாம் என்றும் அதுவே இரத்த வாந்திக்கு காரணமாக அமைந்தது என்றும் கூறப்படுகிறது. பி.யு. சின்னப்பா நடித்த சுதர்சன் திரைப்படம் அவர் மறைந்த சில வாரங்களுக்கு பிறகுதான் வெளியானது. திரையில் தனது நாயகனை பார்த்த ரசிகர்கள் நிஜத்தில் அவர் இல்லை என்பதை ஜீரணிக்க முடியாமல் தியேட்டர்களில் கண்ணீர் விட்டு அழுதனர். பி.யு. சின்னப்பா தனது சொந்த ஊரான புதுக்கோட்டையிலே காலமானார். அக்காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகர்கள் திடீரென மறைந்தால் அதில் ஏதோ வதந்திகள் இருப்பதாக, அதாவது அவருடைய சாவில் மர்மம் இருப்பதாகவும், பி.யு. சின்னப்பா விஷம் வைத்து கொல்லப்பட்டார் என்ற ஆதாரமற்ற செய்திகளும் பரவின. ஆனால் முறையான மருத்துவ காரணமே அவரது மரணத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. பி.யு. சின்னப்பா மறைந்த போது அவரது மகன் பி.யு.சி. ராஜ்பகதூர் மிகச்சிறிய குழந்தை. அவரது மனைவி ஏ. சகுந்தலாவால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை தனியாக கையாளுவது சவாலாகவே இருந்தது. பி.யு. சின்னப்பாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்த சில உறவினர்களும் மேலாளர்களும் சொத்துக்களை தங்கள் பெயரிலே மாற்றிக்கொண்டனர். பி.யு. சின்னப்பாவின் 124 வீடுகளை பராமரிக்க ஆள் இல்லாமலும் வாடகை வசூலிப்பதிலும் குளறுபடிகள் ஏற்பட்டன. இதில் பல வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டன. பி.யு. சின்னப்பா மறைவதற்கு முன்பாக தன்னுடைய சொந்த தயாரிப்பில் சில முயற்சிகளை மேற்கொண்டார். அவர் மறைந்த பிறகு வெளியான சுதர்சன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதனால் ஏற்பட்ட கடன்களை அடைப்பதற்காக பி.யு. சின்னப்பா ஆசையா வாங்கிய பல சொத்துக்கள் ஏலத்திற்கு போயின. மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்த சின்னப்பாவின் குடும்பம் சில ஆண்டுகளிலேயே வறுமையின் பிடியில் சிக்கியது. அவரது மகன் ராஜ்பகதூர் பிற்காலத்தில் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்தும் பி.யு. சின்னப்பாவை போல பெரிய அளவில் ஜொலிக்க முடியவில்லை. ஒரு காலகட்டத்தில் பி.யு. சின்னப்பாவின் குடும்பம் அன்றாட தேவைகளுக்கே சிரமப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. பி.யு. சின்னப்பா வாங்கிய 124 வீடுகளில் இறுதியில் அவரது குடும்பம் வசிப்பதற்கு ஒரு வீடு கூட மிஞ்சவில்லை என்பதுதான் காலத்தின் கொடுமை.
இன்று புதுக்கோட்டையில் பி.யு. சின்னப்பா வாழ்ந்த சில அடையாளங்கள் மட்டுமே மிஞ்சியுள்ளன. பி.யு. சின்னப்பா கட்டிய வீடுகள் பல இடிக்கப்பட்டு வணிக வளாகங்களாக மாறிவிட்டன. ஒரு சூப்பர் ஸ்டாராக நடிகர் மன்னராக திகழ்ந்த பி.யு. சின்னப்பாவின் சொத்துக்கள் சரியான வாரிசு திட்டம் மற்றும் நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் ஒரு சாம்ராஜ்யமே சரிந்தது போல மெல்ல மெல்ல சரிந்து போனது. சின்னப்பாவின் மனைவியே சகுந்தலா தனது கணவரின் மறைவுக்கு பிறகு வறுமையில் வாடிய போது பழைய துணிமணிகளை விற்று குடும்பத்தை காப்பாற்றியுள்ளார். இறுதியாக தன்னுடைய மகன் ராஜ் பகதூரின் வாழ்க்கையும் அதாவது சினிமா வாழ்க்கையும் தோல்வியடைந்து வறுமையில் வாடியதால் குடும்பத்தை காப்பாற்ற வழியில்லாமல் தவித்தார். மகாராணியாக கார்களில் ஊர்வலம் வந்த சகுந்தலா பரம ஏழையாக 1990களின் இறுதியில் காலமானார். அதன் பிறகு ராஜ் பகதூரின் வாழ்க்கையும் மிகவும் துயரம் நிறைந்ததாகவே இருந்தது. 124 வீடுகளுக்கு சொந்தக்காரராக இருந்த சின்னப்பாவின் மகன் தன்னுடைய இறுதி காலத்தில் வாடகை வீட்டில் வசிக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். வறுமையின் காரணமாக தன்னுடைய தந்தையின் படங்களின் உரிமைகளை கூட பாதுகாக்க முடியாமல் போனது. ராஜ் பகதூர் உடல்நிலை காரணமாக முறையான சிகிச்சை பெற முடியாமலும் 2000 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் ராஜ் பகதூர் மறைந்தார். பி.யு. சின்னப்பா மாபெரும் கலைஞர் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் ஒரு குடும்ப தலைவராக தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்க தவறியவர். அதன் காரணமாகவே அவரது சாம்ராஜ்யம் தெருவுக்கு வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை சம்பாதித்தாலும் அதை சட்டபூர்வமாக நிர்வகிக்க தவறிவிட்டால் அழிவது நிச்சயம். புகழின் உச்சியில் இருக்கும் போதே ஆரோக்கியத்தையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் திட்டமிடுவது அவசியம் என்பதே பி.யு. சின்னப்பா வாழ்க்கை நமக்கு கற்றுத்தந்த பாடமாகும். நன்றி, வணக்கம்.